friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரியான நம்ம ஒரு ஸ்டைல்ல ஒரு சாட் பண்ண போறோம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிரலாம். அதுல முதல்ல வந்து நம்ம பீனட் கிரன்ச் பண்ண போறோம். இத வந்து அப்படியே மேலே தூவி சாப்பிடுறப்போ ரொம்ப நல்லா இருக்கும். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் வேர்க்கடலை எடுத்துர்க்கேன். அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு panல மாத்திட்டு நல்லா வறுத்து வச்சிரலாம். இந்த மாதிரி கடலை நல்லா வறுபட்டதும் இதை எடுத்து நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு மறுபடியும் இதே பேனில் ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் 1/2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் 3 பல் பூண்டு, கூடவே 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி, இந்த சைஸ்க்கு ஒரு சின்ன துண்டு புளி, கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுபடட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதும் இதையும் எடுத்து அதே மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நேரம் அரைச்சிடக்கூடாது, இந்த அளவுக்கு அரைப்பட்டால் போதும். இதை வந்து நம்ம சும்மாவே பொடி மாதிரி யூஸ் பண்ணலாம். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து நம்ம தயிரை ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். ரொம்ப புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு, நான் வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். கூடவே தேவையான அளவு சர்க்கரை, நான் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்மளோட தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நமக்கு தேவைக்கேற்ப நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கு. இந்த பீனட் கிரன்ச்சும் தயிருமே போதுமான மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ளேவர், இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து புதினா சட்னி தயார் பண்ணலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து கொஞ்சமாக தான் பண்ணுறேன். ஒரு கை நிறைய புதினா இலை, கூடவே ஒரு கை நிறைய மல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய், 2 சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் எலுமிச்சை பழத்தோட சாறு, கூடவே தேவையான அளவு உப்பு, கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வடைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். நம்ம வந்து கடையில் வாங்கக்கூடிய வடைனா கூட சின்ன சின்னதாக பிச்சு பிச்சு கூட சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் உளுந்தை 4 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவைப்படுற தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக மெதுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு வெங்காயம், அதை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அது ஒரு துண்டு இஞ்சி, அதையும் வந்து லைட்டாக இடித்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, அதையும் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். கூடவே 10 போல் மிளகு, அதை வந்து முழுசாக சேர்க்காமல் லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள், கடைசியாக தேவையான அளவு உப்பு. இதில் வந்து நமக்கு நிறைய தான் வரும். நமக்கு வந்து சாட் பண்ண போக மீதி இருக்கிறத வந்து நம்ம ரெகுலராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எப்பவும் போல் நல்லா இதை வந்து நம்ம பீட் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். மாவு ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம வடை மாதிரி போடுறதுனால ஓகே. ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து சின்ன சின்னதாக பண்ண போகிறோம், போண்டா மாதிரி சின்ன சின்னதாக. அப்போ தான் வந்து சாட்டுக்கு நல்லாயிருக்கும். இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படி சின்ன சின்னதாக நான் வந்து போட போகிறேன். இப்போ பார்க்குறப்போ நல்லா எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து பொரிச்சு வச்சுருக்கேன். எல்லாமே சூப்பராக பொரிச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் அசம்பிள் பண்ணிடலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும்போதே அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு வந்து தயிர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி தயிர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு புதினா சட்னி அப்படி லைட்டாக அங்கங்கே. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீனட் க்ரஷ், அதிலேருந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ, கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதை நான் கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கேன். மேலே வந்து கார்னிஷிங்காக நம்ம எப்பவும் சேர்க்குற மாதிரி தான் கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயம், சின்ன சின்னதாக நறுக்கின மல்லி இலை, அப்புறமா கொஞ்சம் சேவு, கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டோன்னா நம்மளோட சூப்பரான நம்ம ஊர் ஸ்டைல் சாட் ரெடி ஆகிரும். அவ்வளோதான். டடா! அப்படியே நம்ம ஊர் ஸ்டைலில் நமக்கு பிடிச்ச பொருள்லாம் சேர்த்து பண்ணி ஒரு சாட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும்போது நல்லாயிருக்கும்.
அந்த கிறிஸ்பி டெக்ஸ்சர்க்குள்ளே வந்து சாஃப்டாக அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம வந்து கடைசியாக பண்ணோம். அப்படிலாம் நமக்கு எந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் பண்ணலாம். தயிர் வடைக்கு பண்ணுவோம் அது மாதிரி கூட நம்ம பண்ணலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் கூட லைட்டாக ஒரு கிறிஸ்பினஸோட இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.